வணக்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 2 ஸ்டாக் அனலைஸ் பண்ண சொல்லி நம்மக்கிட்ட கமெண்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஸ்டாக்கை தான் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மணிகண்டன். இது ஃபினான்ஸ் வித் மணி தமிழ். முதல் ஸ்டாக் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது சக்தி பம்ப். இதை நம்ம கூகுள் ஷீட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டேட் வந்து 25th April 2026. இப்போது சக்தி பம்போட பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட். முதல்ல அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அவங்க சைட் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. ஸோ அந்த சைட்டில் டேரெக்டாக நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதோட டீட்டெயில் தெரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பம்ப்ஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட் சோலார் பவர்டு பம்ப் பண்ணுறாங்க. அதாவது சோலார் பவர் மூலயமா டேரெக்டாக மோட்ரு பம்ப் எல்லாத்தையுமே ரன் பண்ணுறாங்க. நல்ல டெக்னாலஜி தான். இதுதான் அவங்களோட பிஸ்னஸ். இப்போ அவங்களோட பிஸ்னஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. பம்ப்ஸ், மோட்டார்ஸ், எஸ்பெஷலி சோலார் பவர் பம்ப் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட ரெவன்யூ அண்டு ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்குள்ளே போயிடலாம். அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரீசெண்ட் இயர்ஸில் நல்ல க்ரோத் ஆகிருக்குங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இடையிலலாம் அவங்களோட க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்குது. சடனாக அவங்க க்ரோத் பீக் ஆகிருக்கு. அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் கடைசி 2 வருஷத்தில் மட்டும்தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷமாவது நெட் ப்ராஃபிட்டு ரெவன்யூ கொஞ்சம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது ஒரு ஸ்டேபிள் கம்பெனின்னு அர்த்தம். இப்போதைக்கு இது 2 வருஷம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இயர்ஸில் இதோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாங்க. இது ஸ்டெப் 1 தாண்டி இருந்தாலும் கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் தாண்டி இருக்குது. அதனால் இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஃபில் பண்ண வேணாம். ஸோ இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கலாம். ஏன் டவுட்ஃபுல்லாக தாண்டி இருக்குன்னா அதை கூட இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 2 இயர்ஸாக மட்டும்தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் ஹெவியாக இருக்குது. ரெவன்யூ அண்டு ப்ராஃபிட். ஸோ ஆனால் நம்ம ஒரு 4 வருஷத்துக்காவது கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதனால் நம்ம இந்த 2 பாயிண்ட்டை டிக் பண்ணலாங்க. இப்போ ஸ்டெப் 3க்கு போவோம். டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேலன்ஸ் ஷீட்டில் போனோம்னா இவங்களோட ஈக்விட்டி கேபிட்டல் பார்த்திங்கன்னா 123 கோடி. அவங்க ரிசர்வில் 1504 இருக்குது. அவங்க பாரோயிங் வந்து 617 இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இப்போ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல ரிசர்வ் 1504, ஈக்விட்டி 123, மொத்தம் 1627. இவங்களோட பாரோயிங் வந்து 617 டிவைடட் பை 1627. ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ ஓகே தான். 0.5க்கு கீழே இருந்தாலே நல்ல கம்பெனி தான் அர்த்தம். இப்போ இதில் ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணிங்களா. இவங்க பாரோயிங் 617 ஆகும்போது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே வருஷத்தில். மேபி இவங்க புது பிளான்ட்டை போட்டிருக்கலாம், இல்லைனா புதுசாக பிஸ்னஸை டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்டெப் 3 ஓகே. இப்போது ஸ்டெப் 4 வேல்யூவேஷன். இதோட PE ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் PE ரேஷியோ வந்து மீடியன் PE 23.90 இருக்குது. இப்போ கரண்ட் PE 20. ஸோ PE ரேஷியோ நல்ல இடத்துல தான் இருக்குது. நம்ம இதை நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டாக் ஸ்டெப் 4ஐயும் தாண்டிடுச்சு. இப்போது ஸ்டெப் 5 எஃபிஷியன்சி. ROE ROCE எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ROCE 55.3%, ROE 42.60%. இதோட ரேஷியோஸை பார்க்கலாம். ROCE பார்த்திங்கன்னா கடைசி 5 வருஷத்தில் ஓகே 20%க்கு மேலே இருக்குது. ஆனால் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்க ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிளான்ட்டை போட்டிருக்கலாம், இல்லைனா புதுசாக பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம். ஏதோ அவங்க ஒர்க்கு பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம இது கரெக்டான டயத்தில் டிசைட் பண்ணுறது இல்லை. ஸோ ROE கடைசி 5 வருஷத்தில் 20%க்கு மேலே தாங்க இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னென்னு பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 10 இயர்ஸில் 21%, 5 இயர்ஸில் 27%, 3 இயர்ஸில் 29%, லாஸ்ட் இயரில் 43%. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஸ்டெப்பையும் இந்த ஸ்டாக் தாண்டிடுச்சு. ஸோ ROEயும் ஓகே, ROCயும் ஓகே. இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் என்னன்றதை பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 56.22%இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அவங்க அப்பப்போ சேல் பண்ணுறாங்க.
கடைசியில் அவங்க வந்து 50.36 நிப்பாட்டியிருக்காங்க. இது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. பெருசாக குறையலைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக அவங்க சேலே பண்ணலை. ஸோ லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஏதோ ஆக்டிவிட்டி அவங்களுக்குள்ள நடந்துகிட்ருக்கு. இப்போதைக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 50% மேலே இருந்தாங்க, ஓரளவுக்கு ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்பையும் நம்ம ஃபைனலாக ஓகேன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் ஓகே. இந்த ஸ்டாக் வந்து இந்த 3 ஸ்டெப்பையும் ரெவன்யூ, ப்ராஃபிட், ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லேயும் கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் குவார்ட்டரோட இவங்களோட ரிலீஸில் அதை என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக் நேம் வந்து சின்காம் ஃபார்முலேஷன். இதுவும் நம்ம பார்க்க டேட் வந்து 25 ஏப்ரல் தான். ஸோ சின்காம் ஃபார்முலேஷன் போகலாம். இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த உங்களோட சைட் இங்கே இருக்கு இல்லையா, இதில் போய் பார்த்துக்குவோம். இவங்க இன்டர்நேஷ்னல் டொமஸ்டிக் 2 வச்சுருக்காங்க. நம்ம இன்டர்நேஷ்னலில் போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க ட்ரக்ஸ் தாங்க ரெடி பண்ணுறாங்க. இவங்க ஒரு ஃபார்மேட்டிக்கல் கம்பெனி. ஸோ இவங்க ட்ரக் ஃபார்மா கம்பெனி. இவங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போகிறோம். இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 28,54,73. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து 257, ஆனால் இவங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து 229. ஆல்மோஸ்ட் சேல்ஸுக்கும் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஒரே லெவலில் இருக்குது. 28 crore தான் இவங்க ப்ராஃபிட்டே பார்த்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 24,49. நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா லாஸ்ட்டு 5 இயர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். இது எதுவுமே இன்க்ரீஸ் ஆகாமல் அப்படியே நிற்கிது. கடைசி இயர்ஸ் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இந்த ஸ்டெப்பை இந்த கம்பெனி தாண்டலை. ஸோ இது வெயிட் பண்ணுவோம். அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இவங்க பாரோயிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஜீரோங்க. இவங்க எல்லா டெப்டையும் பே பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்க கையில் இருக்கிறது டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இவங்க டெப்ட் ஃப்ரீ கம்பெனியில் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டெப்பை கம்ஃபர்டபுளாக தாண்டிடுச்சு இந்த ஸ்டாக். ஸ்டெப் 3 குட், ஓகே. இப்போது இதோட வேல்யூவேஷன் பிஇ ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதோட மீடியன் பிஇ 39, ஆனால் இப்போ இருக்கிறதுலே 18.4 இருக்குது. ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு அடுத்த ஸ்டெப்பையும் தாண்டிடுச்சுங்க. ஸ்டெப் 4 வேல்யூவேஷனையும் தாண்டிடுச்சு. இப்போ இதோட எஃபிஷியன்சி ROE, ROCE எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ROCE 18.6, ROE 15.5. இங்கே பார்த்தீங்கன்னா ROCE ரொம்ப கம்மியாக இருக்குது. 20% ரொம்ப கீழே இருக்குது. நம்ம கான்செப்ட் 20% மேலே இருக்கணும். ROEயும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 20% கீழே தாங்க இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் இந்த ஸ்டெப்பை தாண்டவே இல்லை. ஸோ இப்போ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஸ்டேபிளாக தாங்க இருக்குது. 50% மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஓகே ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ரெவன்யூ, ப்ராஃபிட்டையும் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கையும் தாண்டவே இல்லை. செகண்ட் ஸ்டாக் சின்காம் ஃபார்முலேஷன் வந்து ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, ROE, ROCE தாண்டவே இல்லைங்க. ஸோ இந்த 2 ஸ்டாக்கையும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம திரும்ப ரீசெக் பண்ணலாம். இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. தேங்க்யூ.